ஆனந்தம் ஆனந்தத்தை தரும், ஆனந்தம் செல்வத்தை தரும். அந்த ஆனந்தத்தை மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர் தருகிறது. குட் ஈவினிங் எவ்ரிவன், வெல்கம் டு மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர். மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து 30 இயர்ஸா வந்து வாட்டர் ஃபீல்ட்ல இருக்காங்க. இப்போ 10 இயர்ஸா வாட்டர் பிளான்ட் வச்சிருக்காங்க. 2 இயர்ஸ் ரிசர்ச்க்கு அப்புறமா இப்போ மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து லான்ச் பண்ணி இப்போ 1.5 மந்த்தா வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னரோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மக்களோட, அதாவது எல்லா மக்களுக்குமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒவ்வொரு மக்களோட வளர்ச்சிக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் வந்துட்டு இதோட வளர்ச்சிக்காக வந்து நம்ம எய்மா, இதை தான் ஃபர்ஸ்ட் மெயின் எய்மா வச்சு நம்ம அதை ரிசர்ச் பண்ணி இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மீட்டிங் நடத்துறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வெல்கம் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நல்லா இருந்தாதான் அவங்க மக்கள்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், நாங்க மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர்ல இருந்து ஹாப்பியா என்ன ஷேர் பண்றோம் அப்படின்னா, நம்ம காம்படிட்டர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலுமே வந்துட்டு யாருமே டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுக்கறது கிடையாது. இதை யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா. நம்மளோட மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர்ல இதுக்குன்னே தனியா ரிசர்ச் டீம் வச்சு நாங்க ரிசர்ச் பண்ணி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் நாங்க ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணீங்கன்னா, நீங்க போற இடத்துல இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம டெமோ எப்படி பண்ணணும் அப்படின்றதை வந்து இன்னைக்கு நாங்க கற்றுக் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த டெமோ பண்றதுக்கு வந்து சில மெத்தடாலஜி இருக்கு, அது எப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வெல்கம். வந்திருக்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு நம்ம சார் பேசுவாங்க. மேனேஜிங் டைரக்டர் 3 பேர் இருக்காங்க. ராஜபாண்டி சார், அவங்க வாட்டர் ஃபீல்டில் வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க. அண்ட் கருணாநிதி சார், அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட மேனேஜிங் டைரக்டரும் ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் அவங்க. கோகுல் சார், அவங்க வந்து நிறைய மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னரோட மந்த்ரா சொல்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேனேஜர் காவ்யா மேம். வெல்கம். மந்த்ரா எதுக்கு பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் அது ரீச் ஆகணும், அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸான ஒரு தாட் ப்ராசஸ் வரணுங்கிறதுக்காக மந்த்ரா சொல்றோம். அந்த மந்த்ரா கேட்டு பாருங்க, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ப்ளீஸ் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுமா, நான் சவுண்டா சொல்றேன் ப்ளீஸ். Hello everyone, I'm Kavya. I am working as distributor manager. மந்த்ரா வந்துட்டு ஆனந்தம் ஆனந்தத்தை தரும், ஆனந்தம் செல்வத்தை தரும். அந்த ஆனந்தத்தை நம்ம மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர் தரும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த வேர்ட்ஸ். ஏன்னா அது வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நாங்க பர்சனலா ஃபீல் பண்ணோம். ரிசர்ச் பண்ணும் போதும் டைரக்டர்ஸ் 3 பேருமே அவங்க வீட்டுல போட்டு ரிசர்ச் பண்ணும் போதும், அவங்க எங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல போட்டு யூஸ் பண்ணும் போதும் அந்த ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணோம். Good evening to all. I am Uma Mageshwari, Magic Water Softener Technical Assistant. ஒன் ஆஃப் தி டைரக்டர் ஃபார் மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர். இப்போ என்னுடைய வந்து நியர்லி 20+ இயர்ஸ் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு 10 இயர்ஸாக வந்து வாட்டர் பிளான்ட்டு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது மூலமாக வாட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த வாட்டரில் வந்து என்னோட நண்பர் ராஜபாண்டி சார், கருணாநிதி சார், நாங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு பர்டிகுலராக இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க சொல்லியிருப்பாங்க. நமக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வாட்டர் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு யூனிக்காக வரணும் அப்படிங்கும் போது ஒய் நாட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்டை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒய் நாட் இன் மதுரை மீனாட்சி பட்டினத்தில் தான் இருக்கணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சோம். அந்த ப்ராசஸை ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. ரொம்ப ரசிச்சு ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த மீட்டிங்கை பொறுத்தவரை டெக்னிக்கல் அப்டேஷன் மீட்டிங் தான் அதுக்கு பேர். நம்ம டெக்னிக்கல் எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கும், அதை அப்டேட் பண்றதுக்கான மீட்டிங் தான். பர்டிகுலர் ஃபார் வாட்டர் ஃபீல்ட், பர்டிகுலர் ஃபார் சாஃப்ட்னர், வாட்டர் சாஃப்ட்னர்ல. ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வீக் வந்து இது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, வெரி ஹாப்பி. சிமிலர்லி வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டாஃப் ஜாயின் பண்ணால் கூட அவங்களுக்கு அப்டேஷன் வேணும்னா கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சாட்டர்டே எப்போனாலும் அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சாட்டர்டே 4 to 6 கம்பல்சரியா இதே ஸ்ட்ரக்சர்ல இதே ப்ரோட்டோகாலில் மீட்டிங் நடக்கும். தேங்க்யூ வெரி மச். ஐம் ஷாம்லி, நான் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கேன். நான் வந்து எம்இ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இன் கேஎல்என் காலேஜ். நான் பிஇ வந்து வேலம்மாள் காலேஜில் படித்தேன். அங்கே இவங்க அதுக்கடுத்து காவியம்னு ஒரு மேடம் 3 பேர் சேர்ந்து வந்துட்டு ரிசர்ச் இப்போ வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். என்னோட நேம் ராஜபாண்டி. கொஞ்சம் வேரியஸ் பிஸ்னஸ்ல இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். அந்த வாட்டர் ஃபீல்டுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸ். அப்பா ஃபாதர் பீரியட்லேயே வந்து ஃபாதர் அண்ட் பிரதர்ஸ் பீரியட்லேயே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். 83ல வந்து மதுரை அண்ட் என்டையர் தமிழ்நாடுலேயே வாட்டர் ஸ்கேர்சிட்டி எங்கேயுமே இருக்கும். அதாவது
அப்போ அந்த பீரியட்ல யாருக்கு நாலேஜ், அதாவது ஏஜ், அந்த பீரியட்ல ஏஜ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மதுரையில தண்ணி கிடைக்காம கார்பரேஷன் லாரியில இருந்து வந்து லாரி எல்லா வீட்டுக்குமே வந்து சப்ளை பண்ணுவாங்க. அது மதுரை மட்டும் கிடையாது, என்டையர் டவுன் சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த பிரச்சனை இருக்கும். சாயல்குடி, ராமநாதபுரம், கமுதி, இந்த மாதிரி எல்லா ஏரியாலுமே அந்த பிரச்சனை இருக்கும். நம்ம வேற சார்ந்த நம்ம வந்து லாரி ஆப்ரேட்டர், ஃபாதர் வந்து ஒரு லாரி ஆப்ரேட்டர் லாரி டேங்கர் லாரிஸ் வச்சிருந்தோம். இந்த தண்ணியை சப்ளை பண்ணலாம்னு சொல்லி கிரியேட் பண்ணது 83ல லார்ஜஸ்ட், மதுரையில் உள்ள லார்ஜஸ்ட் ஃபுல்லா வந்து தண்ணி இல்லாம ஸ்கேர்சிட்டி இருக்கும். மீனாட்சி சுத்தி பாத்தீங்கன்னா எந்த போர்லயுமே தண்ணி இருக்காது, சுத்தி இருக்கிற போர்ல எங்கேயுமே தண்ணி இருக்காது. அப்ப நம்ம வேற அந்த டேங்கர் லாரி வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். சரி, ஏன் இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது, தண்ணியை வந்து சப்ளை பண்ணலாமே சொல்லிட்டு டேங்கர் லாரியில தண்ணி சப்ளை பண்ணோம். அப்படி பண்ணும்போது 83ல ஆரம்பிச்ச விஷயங்கள் வந்து அப்படியே படிப்படியா பார்த்தோம்னா சென்னை வரைக்கும் போயிருக்கும், மெட்ரோ வாட்டர் வரைக்கும் சப்ளை பண்ணிடலாம். அன்னைக்கு ஆரம்பிச்ச பிசினஸ் நியர்லி வந்து மோனாப்லியா வந்து 93 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸா நம்ம மட்டும் தான் மதுரையில இருந்தோம். நியர்லி ஒரு 30 லாரிஸ் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அட் ப்ரெசென்ட் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து 2010 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 2010 வரைக்கும் இருந்தது ஜாயிண்ட் ஃபேமிலியா. அந்த பிசினஸோட கண்டினியூட்டி ஒரு சின்ன பிரேக், எல்லாம் வேரியஸ் பிசினஸ், பிரதர்ஸ் எல்லாமே வேரியஸ் பிசினஸ் போயிட்டாங்க. இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோட்டல் சைடு, ஹோட்டல்ஸ் அண்ட் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இது சாரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ட் அவரோட நாலேஜும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா கூட அதை வந்து இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஆகிட்டாருன்னா அதை 100% வந்து டெடிகேட்டடா பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அதிகமா இருக்கும். 10 வருஷம் கழிச்சு போனாலும் அந்த ரிசல்ட் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால இது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம். தேங்க்யூ. கருணாநிதி, சிவில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அதோட ஹோட்டல் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், வேரியஸ் பிஸ்னஸ்ஸு. இப்போ நம்ம வந்து பேசிக்கலாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸை இவங்க 2 நண்பர் ராஜபாண்டியும் கோகுல் சார்ட்டையும் பேசும்போது இந்த வாட்டர் சாஃப்ட்னரை பற்றி இது பண்ணும்போது அக்ரிகல்ச்சரையும் நம்ம டெவலப் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர், அதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா அது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எல்லாருமே. என் பேர் பெருமாள், நான் திருச்சியிலேருந்து வரோம். லாஸ்ட் என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு MBA கிராஜுவேட். லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கோம். ஒரு 5 இயர்ஸாக வாட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் சாஃப்ட்னிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ப்ராடக்ட் இப்போ திருச்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வந்திருக்கோம். இன்னும் லாங் ஜேர்னி ரொம்ப நாள் நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். சார்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லபடியாக பிஸ்னஸ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும்னு நம்புகிறோம் சார். தேங்க்யூ டு ஆல். டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு 5 வருஷமாக RO ஃபீல்டில் இருக்கிறோம். சரி, எல்லாருமே நாங்கள் இது பில்டிங் ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே செஞ்சுட்ருக்குறோம். நிறையா இது ரெஸ்ட் ஆகிறது, அதனால சரி எல்லாருமே ஒரு சொல்யூஷன் கேட்கறதுனால சரி இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு RO ஷாப்னருக்கு வாட்டர் ஷாப்னருக்கு இது வரும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருணா. இதுக்கு முன்னாடி RO ஃபீல்டில் இருந்தேன், வாட்டர் பியூரிஃபையர் அந்த ஃபீல்டில் இருந்தேன். வாட்டர் சாஃப்ட்னர் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கரைச்சி அந்த மாதிரி பண்ணுற வாட்டர் சாஃப்ட்னர் தான் பார்த்துருக்கேன். இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது உண்மையாவே இது ஒரு மேஜிக் வாட்டர் தான். ஏன்னா அவர் கஸ்டமர்கிட்ட காமிக்கும் போது வெறும் நம்ம பைப்ல எத்தனை இன்ச் பைப்ல பண்றோமோ அந்த ரிசல்ட் உடனே கொடுத்துச்சு. அது உண்மையாவே மேஜிக் வாட்டர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரீவியஸா வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், RO ஷார்ப்னர் எல்லாமே. பட் இந்த இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த ப்ராடக்டை லைக் பண்ணணும், தென் வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசினா மட்டும்தான் நம்ம வந்து இதை சேல் பண்ண முடியும் மார்க்கெட்டிங்கில். இதில் எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. ஆனால் கஸ்டமர் நினைக்கிறது என்னடா என்னது ஒரு அடியில் ஒரு யூனிட்டை கொண்டு வந்துட்டு இதில் வழியாக வந்தால் உடனே எப்படி சாஃப்ட்னர் ஆயிடுது அப்படின்னு. பட் அதை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட்டர் உள்ளே பாஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, அது ஒரு மல்டிபிள் வேவ்ஸில் கன்வெர்ட் ஆகுது. தென் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து அதை ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து கால்சியம் மெக்னீசியம் சால்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஆஃப்டர் தட் டிசைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ண 2 இயர்ஸ். ஆஃப்டர் தட் சேல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிங்கப்பூரில் முடிச்சுட்டு 1 இயர் சேல்ஸ் மேனேஜராக பண்ணிட்டு இப்போ நம்ம கணபதி என்டர்பிரைசஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங் கிட்ட இருக்கு. சார் 2 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருந்தேன் சார். அப்புறம் சார் உங்கள் ஆஃபீஸில் வாட்டர் சப்ளை இதில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சார் சொன்னாங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு, நீ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்க, பார்க்கலாம், எல்லாம் பேசலாம், இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நீ ஒரு மீட்டிங்க்கு வந்து ஜாயின் பண்ணி என்ன அட்டன் பண்ணி பாருனாங்க. நல்லா போயிட்டு இருக்கு சார். மேலும் என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் கேட்டுக்கிட்டு மார்க்கெட்டிங் என்ன பண்ண பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். நான் வந்து யுரேகா ஃபோக்ஸில் GL இருந்திருக்கேன், வேக்கம் கிளீன் டிவிஷனில்.
அப்புறம் ஆஃப்டர் ரிசைன் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸாக தனியாக நான் இண்டிவிஜுவலாக ஆர்வம் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் சரவணன். நான் வந்து இங்கே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன். நான் சார்லாம் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சார் சொல்லிகிட்டு இருக்காரு, ஓர சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஓகே. Good evening, sir. Good evening to all. It is my great pleasure to introduce myself. My name is Devi. I am completed BSc Zoology in Yadav Women's College 2023 batch. Now I am working operation team member of Magic Water Softener. I am pursuing promoted to new accountant of Magic Water Softener and Dora's Education. Thank you. Hi, I am Catherine. Before here, past 12 years I am a teacher. Now I am a operation team head of here Magic Water Softener family. Thank you. மாலை வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்துட்டு மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேரில் டெலிகாலிங் டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டெலிகாலர் நான் பேசுனதில் இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ. ஐ எம் செல்வி, பிஎஸ்சி பிஎட். நான் ஆல்ரெடி வந்து பெஸ்ட் மணி கோல்டில் வந்து கால் சென்டரில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டோரா ஸ்கை மேஜிக் சாஃப்ட்வேரில் வந்து டெலிகாலர் டீமில் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். இப்போ 3 மந்த்தாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு. படிப்பு வந்து எல்லாத்துக்குமே சோசியல் லெவலில் தான். மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் வந்து சோசியல் ஒர்க்காக பண்ணுறோம். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேர் புகழேந்தி. மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேரில் ப்ரொடக்ஷன் இதில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். சார், அடுத்தது வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்காக நம்மளோட கோகுல் சார் இப்போ பேசுவாங்க. Right, I'm really first of all thank to universe right for this opportunity and a special thanks to Rajapandi and Karnanidhi. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஏன்னா இப்போ 10 இயர்ஸாக வந்து வாட்டர் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுட்டே இருந்தோம். பட் அது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்கள் மூலமாக தான் அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் கருணாநிதி சார், தேங்க்ஸ் ராஜபாண்டி சார். ஸோ இது இப்போ 3 பேர் சேர்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே அதை ரிசர்ச் பண்ணோம். நிறைய இடத்துல நம்ம ப்ராடக்டை இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வருங்கிற ரிசர்ச் பண்ணோம். அதுக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்லணும், எங்கள் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வித்தின் 2 monthஸில் வி ஹேவ் த ஃபேண்டாஸ்டிக் faculty team we have. ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மட்டும் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டீம், அப்புறம் டெலிகாலர் டீம், அப்புறம் அட்மின் டீம். இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக ஃபங்க்ஷன் பண்ணுற டீம். ஸோ 5 டீம் இருக்குது. எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்துருக்கோம். நாங்கள் எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே காலையில் ஆஃபீஸுக்கு வந்த உடனே டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒவ்வொருத்தரும் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்பீச் கொடுக்கணும். வித்தின் 30 செகண்ட்ஸில் அது ரொம்ப டிஃபைன்டாக வச்சுருப்போம். இந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டோரி சொல்லணும் எல்லா ஃபேக்கல்ட்டியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் ரூல்ஸ் வந்து ரீட் பண்ணுவாங்க. இது சொல்கிறது நான் டெய்லியும் காலையில் சொல்கிறேன். கிரவுண்ட் ரூல்ஸ் ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் 3 minutes மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஃபீல் போவாங்க. ஸோ கம் டு தி டெக்னிக்கல் பார்ட். இப்போ வாட்டர் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம எங்கே போய் பார்த்தாலும், இப்போ ராஜபாண்டி சார் சொன்ன மாதிரி யாரை பார்த்தாலும் வாட்டர் இஷ்யூஸ் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நேற்று வந்து we had a one call from the கும்பகோணத்துலேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வேணும். எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. பர்சனலாக நான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணணும். எங்கள் டெலிகாலர் டீம்லேருந்து தென் ஆப்ரேஷன் டீம்லேருந்து சொன்னாங்க, இது எப்படி கும்பகோணத்து தண்ணி நல்லா தானே இருக்கும், காவிரி தண்ணி போகுது, அங்கே என்ன பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்புறம் ராஜபாண்டி சார் சொல்லும்போது, இல்லை நம்ம போய் பார்ப்போம், பார்த்தது என்ன சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது ரியலி அங்கே போனால் அங்கேயும் நீடு இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அங்கே இருக்க எல்லா வீட்லேயுமே ஸ்கேலிங் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கின் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இது எல்லா இடத்துக்கும் தேவைப்படுதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அப்ப அந்த கும்பகோணத்துல தண்ணி அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் உண்மையிலேயே சொல்லணும்னா, அங்க போய் சார் நானும் காரை நிப்பாட்டிட்டோம். அப்ப வந்து அக்ரிகல்ச்சர் பீப்புள்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க தண்ணியை பார்க்குறேன், நல்லா சாஃப்டா கம்ஃபர்ட்டா இருக்கு. சும்மா டெஸ்ட் பண்ணி சும்மா கையில வச்சு பார்க்கும்போது அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, இவ்வளோ நம்ம ப்ராடக்ட் வந்து அங்கே ஒர்க் ஆகுமா, ஏன்னா அங்கே தண்ணி நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, ஹார்ட்னஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. உடனே என்ன பண்ணோம், பக்கத்தில் சார்ட்ட வந்து சார் கொஞ்சம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் 2 வீடு 3 தள்ளி போய் ஒரு வீட்டில் போய் தண்ணி வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போ நம்ம ப்ராடக்டோட பெரிய பிளஸ் என்னன்னா, எவ்வளோ வாட்டர் பியூரா இருந்தாலும் சரி. சிமிலர்லி இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு ராஜா வந்து பப்பீஸ்ல வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருந்தாங்க, டெமோ கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து கோயில்பேட்டில் போய் நான் ராஜபாண்டி சார் ஒரு இன்ஸ்டால் பண்ண போயிருந்தோம். அங்கே அந்த பேக்கரியில் அவர் என்ன சொன்னார்னா, ஆர்ஓ பிளான்ட்ல வேஸ்ட் வாட்டர் வரும்ல, அது ஹார்டஸ்டா இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் கீழே தானே போடுவோம், அதில் தான் மாட்டுவேன்ட்டாரு. 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருந்தாரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்லெட்ல மாட்டியாச்சு, இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே மாட்டுவேனாரு. எனக்கு ஒரு சக்குன்னு ஒரு ஷாக் ஆச்சுன்னா, அது ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கும், அது எப்படி குறைய போகுது, அதை எப்படி வெசல் வாஷ் யூஸ் பண்ண போறாங்க, அதை எப்படி அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண போறாங்க, சின்ன டவுட் வந்துச்சு. அப்ப நானும் ராஜபாண்டி சாரும் உடனே ஃபீல்ட்ல இறங்கி நம்ம அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்ப்போம்னு டெமோ பண்ணி பார்த்தா ராஜபாண்டி சார் ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் இருக்கேன்னாரு.
அப்ப ஆர்ஓ வாட்டர்ல வர்ற ஹார்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதையே நம்ம சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்றோம். அதுல போய் அவர் வந்து அவளை ஈஸியெல்லாம் ஒத்துக்கல. அவர் பாத்திரம் வளைக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த ஹார்ட் வாட்டர்ல பாத்திரம் வளர்க்குறாங்க, என்ன பிஸ்கா இருக்கு. அப்ப நம்ம வாட்டில பாத்திரம் வளர்க்குறாங்க, வலுன்னு இருக்கு. ஸோ இந்த ஒரு மேஜிக்கை உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. பர்சனலா ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்துச்சு. இன்னைக்கு பப்பீஸ் போகும்போது ராஜா சொன்னாரு இந்த மாதிரி, நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் பிளான்ட் அந்த பப்பீஸ் ஹோட்டலுக்கு போகும்போது அண்டர் கிரவுண்ட்ல போகும்போதே பெரிய ஆர்ஓ பிளான்ட், பெருசு இவ்வளவு பெரிய பைப்ல கிட்டத்தட்ட 1.25 இன்ச் பைப்ல தண்ணி கொட்டிட்டு இருக்கு, வேஸ்ட் வாட்டர் ஃபுல் ஸ்பீட்ல. அப்ப பாத்துட்டு நான் உள்ள போயிட்டேன். அவர்கிட்ட சொன்னேன் இல்ல டெஸ்ட் பண்ணி பாப்போமான்னு. அப்ப ராஜா கடைசியில ராஜா சொன்னார், சார் இவ்வளவு கான்ஃபிடன்ட் எப்படி சார் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு, நான் கான்ஃபிடன்ட்டா வாங்க சார்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் மேனேஜரை கூட்டிட்டு போறேன். அவரும் ரொம்ப கான்ஃபிடன்ட்டா அவர் அது எப்படி மேஜிக் சேஞ்சஸ் வரும்னு அங்க போய் சேஞ்ச் பண்றாரு. சோப்ல தண்ணியே வரல, ஹார்டஸ்ட் வாட்டர்ல. அப்புறம் நம்ம மேஜிக் வாட்டர் இதை ஃபில் பண்ணிட்டு அவுட் புட் எடுத்து ஸ்வாஷ் பண்ணும்போது முறை வந்தோடனே இம்மிடியேட்டா ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பல கம்பெனிக்காரங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க. பட் எதுக்குமே அவர் எஸ் சொல்லாது. இம்மிடியேட்டா நீங்க கொட்டேஷன் அனுப்புங்க, நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இம்மிடியேட்டா உங்களுக்கு மெயில் பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு இதுல ரிசல்ட் இருக்கு, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த 2 எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொன்னேன். ஸோ மதுரையில பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பண்றோம்னு சொல்றது. ஸோ அந்த ஹாப்பியா சொன்னோம். இதுல கொஞ்சம் பிளஸ் மைனஸ் இருக்கு, அது நம்ம கண்டிப்பா எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்கும், அதை கண்டிப்பா நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ரைட், குட். ஸோ டெக்னிக்கல் பார்ட்ல வரும்போது யார்கிட்ட எந்த கம்பெனி கேட்டால் பர்டிகுலரி ஃபார் வாட்டர் சாஃப்ட்னர் அப்படி எடுத்தாலே நான் 2-3 பேர் நாங்கள் வர வச்சு பேசுவோம் ரிசர்ச் டைம்ல. மேபி அவங்க இப்போ எங்க கோமா கூட இருக்கலாம், என்ன இப்படி எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு இவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்கன்னு. சில பேர் இப்போ எங்கள்கிட்ட பேசுற கூட இல்லை, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு பேசும்போது சொன்னது, சார் நீங்க அப்பெல்லாம் கேள்வி கேட்காதீங்க சார், தண்ணியை தொட்டு பாருங்க, சாஃப்டா இருக்கா, யூஸா இருக்கா, யூஸ் பண்ணுங்க, அவ்வளவு. நம்மளுடைய அடுத்த அப்ஜெக்டிவ் என்னன்னா, மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர்ல இருந்து 3 டைரக்டர் சேர்ந்து ஒரு பெரிய மேகசின்ஸ்ல வந்து பேப்பரை அப்லோட் பண்ண போறோம். திஸ் இஸ் அ ரிசர்ச், இதோட அவுட்புட் இப்ப இருக்கு, இதனாலதான் ரிசல்ட் இப்ப இருக்குன்னு we can publish in the international magazine itself. This is a plan we have. இதுக்கும் கை தட்டணும்னு நானா சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் வருது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை, பர்டிகுலர் வாட்டர் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை வாட்டர் வந்து இந்த பைப் லைனை கிராஸ் பண்ணும்போது சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆயிருது. எப்படி ஆகுதுன்னா, மெக்னீசியம் கால்சியம் அதான் ஹார்ட்னஸ் கொடுக்கும். அந்த ஹார்ட்னஸ்னா சின்ன சின்ன தூள்களா உடஞ்சு வெளியே வந்துருது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிராஸ் பண்ணும்போது. இன்னொரு டெக்னாலஜி மெட்டல் கட் டெக்னாலஜின்னு சொல்றாங்க, மெட்டல்ல போய் ஃபோர்ஸ் அவ்வளவு போது உடஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 காரணங்கள் தான் ஜென்ரலைஸ்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ரெண்டுமே வந்து நம்ம ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேப்பர் ரிசர்ச் பண்ணும்போது, கெமிஸ்ட்ரி ஓரியன்டான பேப்பர்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தா ஆன்சர் அப்படி இல்லை அப்படிங்கறதா உண்மையான விஷயம். பட் அது சொல்றோம், கேட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி எப்படி ஒர்க் ஆகுது யாராவது நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், நல்ல போய் கேட்டா ஒரு கேஸ் இருக்கு, கேஸ் ஃபில் ஆகி உள்ள அதோட நம்ம விட்டுருவோம், அப்ப ஏசி கூலா இருக்கு அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா. பட் நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு என்ன டாஸ்க்னா, இன்னும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, வித்தின் 5 இயர்ஸ்ல தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கம்பெனியாச்சும் வந்துடும் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்தியா லெவலில் ஒரு 50-100 கம்பெனி வரும். ஆனா நம்மள மாதிரி ஸ்டெபிலைஸ்டா போறவங்க மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். அப்ப இவ்வளவு கம்பெனி வரும். என்ன ரீசன்னா, நமக்கு we have the response, அது ஹாப்பியா தான் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா, இன்னொரு 1 வருஷம் கழிச்சு ஒரு வர கம்பெனியோ அன்னைக்கு இருக்க ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் போய் சொன்னா அவங்க புரிஞ்சுவாங்க. ஏசி ஃப்ரிட்ஜ் மாதிரி என்னமோ கூலா இருக்க ரைட்டு விடுப்பா, என்னமோ தண்ணி சாஃப்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு we have the more responsibility to explain the technology. So அந்த பாயிண்ட்ல தான் we conduct the magic water softener technical updateங்கிறது எப்படி first and third Sunday நடத்தணும், Saturday நடத்தணும்ங்கற பிளான் பண்ணது ரீசனே அதான். we have the responsibility. ரைட், அந்த பாயிண்ட்ல எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் படி பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்றது EMF எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மெத்தட்ல தான் நம்ம டெக்னாலஜி உள்ள வச்சிருக்கோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பைப் லைன் ஆஸ் யூஷுவல் பைப் லைன் தான் மூவ் ஆகும். சென்டர்ல மட்டும் 2 தட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸை இன்டியூஸ் பண்ற டெக்னாலஜி வச்சிருக்கோம். திஸ் டெக்னாலஜி we imported from the German கிரேஸ் கண்ட்ரில இருந்து அங்க என்ன இம்போர்ட் பண்ணி அது பண்றோம். ஸோ இந்த டெக்னாலஜி மூலமா எப்படி நடக்குது அப்படின்னா, வாட்டர் வருது, வாட்டர்ல எப்பயுமே ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கும், சைன் வேவ் ஃபார்ம். தண்ணி போகுது, அந்த சைன் வேவ் ஃபார்ம் எப்படி ஜெனரேட் ஆகும்னா, with respect to the flow of the pipe, with respect to the resistance of the pipe, with respect to the speed of the water, இத வச்சு ஒரு வேவ் ஃபார்ம் கிரியேட் ஆகும். இது ஜெனரலைஸ். அப்ப நிறைய பேர் இங்க நாங்களே ஒரு நெட் சொல்லும் போது அது எப்படி கிரியேட் ஆகும் கேட்பாங்க. ஜெனரலா தண்ணிக்குன்னு ஒரு பவர் இருக்கா, தண்ணிக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கா, தண்ணியோட ஃபோர்ஸ் ஈக்குவல் எதுவுமே கிடையாது நிஜமா பார்த்தோம்னா. சோ அந்த ஃபோர்ஸ் மாதிரி ஒரு சைன் வேவ் கிரியேட் ஆகுது. அந்த சைன் வேவ் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்குள்ள வருது இல்லையா, வரும்போது மல்டிபிள் வேவ் ஃபார்மா அது கன்வெர்ட் ஆகுது. ஒரு வேவ் ஃபார்ம் மல்டிபிள் வேவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது. அந்த மல்டிபிள் வேவ் ஃபார்ம்
வாட்டருடைய நல்லா அண்டர்லைன் பண்ணிக்குவோம், வாட்டருடைய பிசிக்கல் காம்போனன்ட். ஏன் பிசிக்கல் காம்போனன்ட் சொல்றோம்னா, வாட்டர் பொறுத்தவரை பிசிக்கல் காம்போனன்ட், கெமிக்கல் காம்போனன்ட் அண்ட் பயாலஜிக்கல் காம்போனன்ட் இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரி பயாலஜி டச் பண்ணவே இல்லை, நம்ம பண்றது ஹார்ட்னஸ் மட்டும் ரெடியூஸ் பண்றோம். பிசிக்கல் காம்போனன்ட் மட்டும். சில பேர் கேட்பாங்க உள்ள பாக்டீரியா இருக்கும் தலைமை, அதெல்லாம் பாக்டீரியா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும், என்னென்ன இருக்கும். பயாலஜிக்கல் காம்போனன்ட் நம்ம டச் பண்ணல, கெமிக்கல் காம்போனன்ட் டச் பண்ணல. பிசிக்கல் காம்போனன்ட்டான சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்றோம். வேர்ட் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்றோம். அதனால ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. This is the idea behind this one, right? So இந்த டெக்னாலஜில திரும்ப சொல்றோம் ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி. ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ டேக் எஸ் மீன் தொட்டி இருக்கு இல்லையா, மீன் தொட்டில ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த எஜ்ல மட்டும் கரை படியுதா, கால்சியம் உள்ள படியிலையா? ஏன் படியலன்னா, கால்சியம் எப்பவுமே சர்ஃபேஸ்ல தான் எக்ஸ்போஸ் ஆகும். கால்சியம் தண்ணிக்குள்ள தான் இருக்கும், அது பாட்டு இருக்கும். ஆனா சர்ஃபேஸ்ல படம் மட்டும் போது எக்ஸ்போஸ் ஆகும். அதனாலதான் பைப்ல தண்ணி ஃப்ளோ பண்ணும்போது சர்ஃபேஸ்ல மட்டும் அந்த உப்பு படிஞ்சுட்டே வருது இல்லையா, அது காரணம் சர்ஃபேஸ்ல மட்டும் எக்ஸ்போஸ் ஆகும், டேங்க்ல இருக்கும்போது ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் மீன் தொட்டில இருக்கும்போது கீழே இருக்கும்போது ஆகாது. ஆனா அது சர்ஃபேஸ்ல இருக்கும் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகுதா, எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நமக்கு அந்த கால்சியம் வருது. அது ஏன் வருதுன்னா ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டினால. இப்ப இந்த ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டியை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டனால அந்த மீன் தொட்டியில நம்ம மேஜிக் வாட்டர் டாட்டோ யூஸ் பண்ணோம். இப்போ என் டேபிளே வச்சிருப்போம், அந்த ஃபர்ஸ்ட் ஏற்கனவே தண்ணி யூஸ் பண்ணிருந்தோம், அது ஹார்ட் வாட்டர் உப்பு படிஞ்சிருச்சு, பெரிய லேயர் வந்துச்சு ஒரு ட்ரிப் தண்ணி யூஸ் பண்ணதுக்கு. இப்போ மேஜிக் வாட்டர் யூஸ் பண்ணும்போது பழசு கொஞ்சம் கொஞ்சமா கரையா இருந்துச்சு, பூசவும் பிடிக்க மாட்டேது. ஏன்னா ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஆயிரனால கால்சியம் அங்கதான் இருக்கு, மெக்னீசியம் அங்கதான் இருக்கு, ஹார்ட்னஸ் அங்கதான் இருக்கு. ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி இல்லாதனால இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸ்கேலிங் ஆகல, ஸ்கின் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஹேர் ஃபால் இருக்காது, அப்புறம் மெட்டபாலிசம் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆர்ஓ பிளான்ட்டுக்கு பிரைமரியா யூஸ் பண்ணும். இதுதான் நம்மளோட மேஜிக் வாட்டருடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா நம்ம நினைக்கிறோம். இப்ப ஈவன் வி கோ டு தி கெமிக்கல் லேப் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப், அங்க போய் ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டிக்கு டெஸ்ட் இருக்கு கேட்டா இல்ல. பட் வி ஆர் சர்ச்சிங், வித்தின் 1 வீக் we can சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அதை நம்ம இன்னும் காமிச்சா இருக்கும். இப்போதைக்கு டெஸ்ட் என்னன்னா ஹார்ட் வாட்டர் செக் பண்ணி பார்க்கறதா we can say ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி கூடிய டெஸ்ட் அதுதான். முன்னாடி ஹார்டா இருக்கு, இதை கிராஸ் பண்ணி வரும்போது வருது. இது ஒரு விஷயத்த ஷேர் பண்ண எங்க ஸ்டாஃப்ல நம்ம நல்லா புகழ்ந்து பேசினாங்க. அதாவது இதுக்குள்ள எப்படி நடக்குதுன்னு ஒருத்தர் என் கேள்வி கேட்டார். நான் ராஜபாண்டி சாரும் போகும்போது நானே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டேன், என்னடா சொல்றேன். நான் டக்கு நான் வந்துச்சு என்னன்னா, இப்ப பவர் சப்ஸ்டேஷன்ல வந்து பவர் ஆஃப் பண்ணிடுறாங்க, அங்க ஆன் பண்ண அடுத்த செகண்ட் கரண்ட் வருதா, அது மாதிரிதான் இதுக்குள்ள இவ்வளவு விஷயமும் நடக்குது அப்படின்னு சொன்னோம். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு டாக்டர்கிட்ட போய் அதே ஆன்சர் சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உண்மையும் அதுதான். ஸோ உள்ள ஒரு ஃபிளெக்ஸ் வருது, மல்டிபிள் ஃபிளெக்ஸா மூவ் ஆகுது. என்ன ப்ரெஷர்ல என்ன விஷயத்துல மூவ் ஆனாலும் என்ன டவுட் நமக்கு வர முடியாது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கான பாயிண்ட் சொல்றேன். இந்த பாயிண்ட் நீங்க சொல்லலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சது என்ன சொன்னோம்னா, we can take as a கம்ப்யூட்டர்ல நீங்க பவர் பாயிண்ட், தட் இஸ் மீடியா, வேர்டு, பெயிண்ட் எதை ஓபன் பண்ணி வச்சிருந்தாலும் அது ஒர்க் ஆகுறது பாத்தீங்கன்னா சைக்கிளிக்கா தான் ஒர்க் ஆகும். சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா, கொஞ்சம் மைக்ரோ செகண்ட்ஸ் வேர்ட்ல ஒர்க் ஆகும், மைக்ரோ செகண்ட்ஸ் பவர் பாயிண்ட்ல ஒர்க் ஆகும். இப்படி சைக்கிளிக்கா தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அது மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்கு, நம்ம செகண்ட்ஸ்ல பாக்குறதுனால அது லைவ்ல இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது சைக்கிளிக்கா தான் ஒர்க் பண்ணும். ஒரு நேரத்துல ஒரு ப்ராசஸ் தான் கம்ப்யூட்டர் பண்ணும். சோ அததான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சு அந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதர்வைஸ் பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி. அப்ப இந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபிளெக்ஸ் மல்டிபிள் ஃபிளெக்ஸா மாறுது. மேபி 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், 5000 இருக்கலாம், வாட் எவர் தி கேஸ். அந்த மல்டிபிள் ஃபிளெக்ஸ் உள்ள போற வாட்டருடைய பிசிக்கல் காம்பவுண்டான சர்ஃபேஸ் டென்ஷனை ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி நியூட்ரலைஸ் பண்றனால இதை கிராஸ் பண்ணி இங்க வரும்போது நமக்கு சாஃப்ட் வாட்டர் வந்துருது. ரைட், டன். சோ திஸ் இஸ் a process we have. ப்ளீஸ் ஏதாவது டவுட்ஸ் கேளுங்க, நான் சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி வேணுமா சார்? தேங்க்ஸ் சார். இது மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி சார். பவர் சப்ளை நமக்கு தேவையில்லை. அது ஏன் நாங்கள் ஃப்ரீ போட்டோம்னா சார், நோன்னு எல்லாரும் போட்டிருப்பாங்க. அந்த வேர்டு எனக்கு பிடிக்கல, நெகட்டிவா இருக்குன்னு நினைச்சனால நானும் ராஜபண்ணி யோசிச்சு பார்த்தா நோ போட வேணாங்கிறனால we fix a name as a free from electricity, free from maintenance, free from waste water, free from chemical. இதுல அப்புறம் இன்னொரு 4 பாயிண்ட் இருக்கு, மொத்தம் 8 பாயிண்ட் எழுதிருக்கோம் ஃப்ரீ ஃப்ரம் சொல்லிட்டு. ஸோ வி புட் அ நேம் அஸ் அ ஃப்ரீ ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ ஃப்ரம் மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் வேஸ்ட் வாட்டர் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கெமிக்கல் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், வாட் ஆர் தி கேஸ். அகைன் நம்ம ப்ரோச்சர்ல வாட் ஆர் தி டெக்னாலஜி வி ஹேவ், ஃபார் எக்ஸாம்பிள் த மெட்டாலிக் மெத்தட், ஆர்ஓ பிளான்ட், அகைன் அடுத்த டெக்னாலஜி அண்ட் மேக்னெட்டிக் டெக்னாலஜி, மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர். இது வந்து ஆர்ஓ இது நம்ம ஈக்குவலா தான் கம்பேர் பண்ணிருப்போம். ஈக்குவலா ஏன்னா ஆர்ஓ வந்து டோட்டலா மாத்திருது இல்லையா டிடிஎஸ், பட் எல்லாம் பண்ணிருப்போம். கீழே போடும்போது ஆர்ஓ வந்து வித் மெயின்டெனன்ஸ், வி ஆர் வித்வுட் மெயின்டெனன்ஸ்ங்கிற மாதிரி அந்த டேப்லேஷன்ஸ் கப்பல் பண்ணிருப்போம். So அந்த இன்ஃபர்மேஷனும் ப்ரோச்சர்ஸ்ல we have sir, right? So this is a free from electricity, free from maintenance, free from wastewater and free from chemicals sir. சார் ரைட், நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல அதை ஆரம்பிக்கல. ஆக்சுவலா அவங்க ஆரம்பிச்சாங்க. ஜென்ரலா வாட்டரை பொறுத்தவரை சார் 3 பாராமீட்டர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்ஓ ஃபீல்ட்ல இருக்கறனால 3 பாராமீட்டர்ஸ் தான் இம்பாக்ட் பண்ணும். ஒன்னு வந்து ஹார்ட்னஸ்,
And second one we can say is a TDS. Third one is a pH, right? Namma magic water softener only handle with the hard water alone. TDS-உம் pH-க்கும் நம்ம இண்டிபெண்டன்ட், அதை நம்ம டச் பண்ணவே மாட்டோம். நம்ம ஹார்னஸ் ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி நியூட்ரலைஸ் பண்றதுனால சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்றோம். ஆனா டிடிஎஸ் குறையணும்னா ஆர்ஓ பிளான்ட் தான். டிடிஎஸ் மீட்டர் குறையுது அப்படின்னா அது குறையிறதுக்கு பிரைமரியா யூஸ் பண்ணோம்னா ஸ்டீம் ஆர்ஓ பிளான்ட்டோட லைஃபும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்றோம். ஸோ வி ஒன்லி எப்பயுமே நம்ம பிரசன்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா சொன்னா, மக்களை பொறுத்தவரை இப்போ அன்னைக்கு ஒரு கஸ்டமர் பேசுறாங்க, அவங்க வீட்டில் வந்து வெசல் வாஷ் வாங்கலாம்னு நினைச்சிருக்காங்க. வெசல் வாஷ் வாங்கும் போது அந்த சேல்ஸ் பண்றவன் என்ன சொல்லிட்டான்னா, உங்க வீட்டுல டிடிஎஸ் குறைச்சிருந்தா வாங்கிட்டு போங்க, வாங்காதன்ட்டான். அவன் பாவம் என்ன பிரச்சனையோ என்னன்னா, அதுல பாத்தீங்கன்னா நாசில் இருக்கும், குட்டி குட்டி நாசில் தான் வாட்டர் ஃபோர்ஸ் அடிக்கும். இந்த நாசில போய் சால்ட் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷனே ஆகாதுல மிஷின். அதனால சேல்ஸ் பண்ணும் போது இப்ப வெசல் வாஷுக்கு என்ன சொல்லிடுவாங்க, நீ ஆர்ஓ பிளான்ட் யூஸ் பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இருங்க சார், இப்படிதான் அந்த கடையில சொன்னா கான்ஃபரன்ஸ் கால் போடுறாங்க. அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்க இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, வாட்டர் அப்படின்னு சொன்னாலே that may be the TDS oriented தான், right? that is may be the TDS oriented தான் சொல்லுவாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இத வந்து நம்ம மேட்ச் யூஸ் பண்ணுவோம். TDS செக் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தோம்னே, அத சொல்ல வரேனே, அது சொல்றேன். அதாவது அது சொல்றேன், குறையுதுனே, ரொம்ப 10% தான் குறையுது. அதாவது டிடிஎஸ் தான் மக்களை பொறுத்தவரை டிடிஎஸ் குறைஞ்சிச்சா அதுதான் கேள்வி. நீ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கட்டி ஆரோ வச்சுக்க, என்ன பிளான் வச்சுக்க அப்படி பண்ண அப்படி சொல்லிடுவாங்க. அப்ப அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ல டிடிஎஸ் நம்ம இண்டிபெண்டன்ட், அதை டச் பண்ணல. ஆனா இப்ப நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த 20% ஹார்னஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஜென்ரலா ஒரு ஃபார்முலா படி டிடிஎஸ் என்ன இருக்கோ அதுல 50% தான் ஹார்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 900 டிடிஎஸ் இருந்துச்சுன்னா 50% தான் எவ்வளவு வரும், 450 தான் ஹார்னஸ். இது ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. இப்போ இந்த 450 நம்ம 25% குறைக்கிறோம் தானே, ஒரு 350 375 வருதுல, ஒரு 375 2 போட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் 750 800 வந்து ஹார்னஸ் டிடிஎஸ் இருக்கும். அப்ப டிடிஎஸ் வந்து சேஞ்ச் இருக்கும், மார்ஜினல் சேஞ்ச் தான் இருக்கும். நம்ம போகும்போது மார்க்கெட் போகும்போது இந்த டிடிஎஸ் பத்தி பேசுறது இல்ல, பேசவும் கூடாது. ஆக்சுவலா நம்ம டிடிஎஸ் பத்தி டச் பண்ணவே இல்லை. ஹார்னஸ் குறைக்கிறதுனால அது அவுட்புட் மல்டிப்ளை பை 2ங்கறனால டிடிஎஸ் வந்து ஒரு மேபி 100 150 கிட்ட குறையும். ஆனா அதுக்கும் நமக்கும் we are independent to that one. We are the primary instrument for the RO plant, we can say. Okay sir, நான் சொல்றது நம்ம மேனுவலா செமி ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் போடுறோம்ல, ரெசின் ஃபில் பண்ணி போடுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 750 ஹார்னஸ் மேல இருந்து போட முடியாது அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு. நான் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இது வந்து ஹார்னஸ்ங்கிறது வந்து இப்ப லேப்ல கொடுத்து செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1000 to 50 அந்த ரேஷியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் மதுரையில ஆல்மோஸ்ட் நான் 10 இயர்ஸ் மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். கொடுத்த லேப்ல வந்து நம்ம எருமப்பட்டி அந்த ஊர் இருக்கு, அதுக்கு வந்து ரொம்ப ஹார்னஸ் ஒரு 1300 மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் லேப் ரிப்போர்ட் பார்த்தேன் ஒரு 8 months. சோ அந்த லிமிட்ல எது இருக்கா ஹார்னஸ் லிமிட், இத்தனை பாயிண்ட்க்கு மேல இது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது அந்த மாதிரி எது இருக்கா? சோ தேங்க்ஸ் ஃபார் நைஸ் வண்டர்ஃபுல் क्वेश्चन, ரைட்? அதாவது நம்மளுடைய மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் எப்படின்னா எந்த தண்ணியாவும் இருக்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம வந்து கார்பரேஷன் வாட்டரை செக் பண்ணி பார்த்தோம். கார்பரேஷன் வாட்டருடைய ஹார்னஸ் வந்து 50 ppm. நம்ம மேஜிக்கை கிராஸ் பண்ணி வரும்போது அது 25 ppm இருக்கு, நியர்லி 50% குறையுது. நான் ஆர்ஓ வாட்டரை செக் பண்ணி பார்த்தோம். ஆர்ஓ வாட்டர்ல ஹார்னஸ் வந்து 0, மேஜிக்கு அப்புறமும் அது 0 தான் காட்டுது, இன்க்ரீஸ் ஆகல. அப்ப நம்ம மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் என்னன்னா, ஈவன் நம்ம கடல் தண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கடல் தண்ணி டிடிஎஸ் ஏதாவது யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? 24,000 to 34,000 rupees. தேங்க்ஸ் சார், கைத்தட்டலாமா? கரெக்டாக சொல்றாரு. ஸோ 34,000 ppm இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுல கிராஸ் பண்ணோம்னா இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது பண்ணிடுவோம் ஜி, அது சீக்கிரமா கடல் தண்ணி எடுத்து பண்ணிடுவோம். அதுல கண்டிப்பா 30 to 40% ரெடியூஷன் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி. நான் திரும்ப சொல்றேன், திஸ் இஸ் a நியூ கான்செப்ட். நம்ம நிறைய பேருக்கு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, எந்த கம்பெனியுமே பண்ணல. ஏன் அவங்க பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஈவன் வெரி லீடிங் கம்பெனி ஆல்சோ கம் டு தி ஃபீல்ட் ஃபார் தி சேம் ஒன். பட் அந்த லீடிங் ஃபீல்டு கம்பெனி மேபி ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வேர்டு போட்டிருக்காங்க, மித்த யாருமே அந்த வேர்டையே யூஸ் பண்ணல. ஸோ வி ஹேண்டில் வித் only sticking property. கால்சியம் மெக்னீசியம் எங்க போச்சு? தண்ணிக்கு அதுக்குள்ளே தான் இருக்கு. ஹார்னஸ் எங்க போச்சு? அங்கேயே தான் இருக்கு. ஆனா அது ஒரு கால்சியத்தோட ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆன ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டியை நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுனால இவ்வளவு பெனிஃபிட்ஸ். இவ்வளவுதான் அதுக்கு ஆன்சர். அப்ப எந்த ஹார்னஸும் பண்ணலாம்,
ஆனா எவ்வளவு ஹார்னஸ் பண்றோமோ அதுல இருந்து 40% குறையும். அதனால ஆர்ஓ பிளான்ட் சொன்னேன். ஸோ நம்ம ஆர்ஓ பிளான்ட் பண்ணும்போது ஆர்ஓ பிளான்ட் அவுட் ஆஃப் டெலிவரியில ஹார்னஸ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அட்லீஸ்ட் 800 கிட்டயாச்சும் இருக்கும்ல, அதுல 40% குறையுது. அப்ப அதை வந்து யூசபிள் வாட்டரா அது கன்வெர்ட் ஆகுது. அது ஏன் ஆகுதுன்னா ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டியை நியூட்ரலைஸ் பண்றதுனால. திரும்ப சொல்றேன், ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ கால்சியம் இப்ப இது சொன்னேன், இதெல்லாம் சொல்றீங்க கால்சியம் எங்கெங்க போச்சுன்னு கேட்பாங்க. அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கு. ஹார்னஸ் எங்கெங்க போச்சு, அது அங்கேயே தான் இருக்கு. ஆனா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றதுனால we get the output. நோ மெயின்டெனன்ஸ் அப்படி சொல்லக்கூடாது, ஃப்ரீ ஃப்ரம் மெயின்டெனன்ஸ். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், 25 years வாரண்டி கொடுக்குறோம். 25 years வாரண்டி will provide. First 5 yearsக்கு 100% replacement, 5 years to 15 yearsக்கு 25% பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுவோம், 15 years to 25 yearsக்கு 50% பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுவோம். பட் சிம்பிளி we replacement the instrument. ஸோ 25 years வாரண்டி கொடுக்குறோம் சார். இப்போ இன்னொரு இன்னொரு சொல்றேன் சார். இதுக்கு இப்போ வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த தோட்டத்துக்குலாம் தண்ணி ஊற்றுறதுக்காக அந்த பெயிண்ட் டப்பா யூஸ் பண்ணுவோம்ல, பெயிண்ட் டப்பா, பெரிய டப்பாவை, அதுக்குள்ள ஃபுல்லா கால்சியம் படிஞ்சு அப்படியே படிஞ்சிருக்கும். அப்படிதான் தண்ணி ஊற்றிட்டே இருப்போம். இப்படியே பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்ல. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த வாலியே வெள்ளைன்னு இருக்கு. பார்க்கவே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இது நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சிருக்கோங்கும் போது ஒரு ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி கிச்சன்ல நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நார்மலா 3 hours 4 hours ஆகும். அது ட்ரை ஆகுது, ஒரு ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும்ல. இது 15 minutesல ட்ரை ஆயிடும். ஏன்னா ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி. இதுதான் சொல்றேன், அந்த ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டிங்கிற வேர்டே நம்ம மேபி மேஜிக் தான் கண்டுபிடிச்சு நம்ம ராயல்ட்டி கூட வாங்கிடலாம். அந்த ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டினால தான் இவ்வளவு அட்வான்டேஜ். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கால்சியம் உடஞ்சு போச்சு, என்ன போச்சு அப்படிலாம் உடையாது, அப்படிலாம் போடுவாங்க. நம்ம சாஃப்ட்னிங் ஆனதுக்கு அப்புறம் டேங்க்ல ஃபில் பண்றப்ப மேல வந்து ஒயிட் 100% வராது, டாம் ஷூர். ரெண்டாவது அந்த ஒயிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளோட்டிங் ஆகுதுயா. ஃப்ளோட்டிங் ஆகுது ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் வந்து கீழ வந்து டெபாசிட் ஆகும். இந்த டெபாசிட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்டரை நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கிறப்ப பைப் லைன் வழியா வந்து நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா ஃபில்டர்ஸ் வந்து பிளாக் ஆகுது. சோ ஃப்ளோ நிக்கும். இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதும் ரிமூவ் பண்ணிரும். ஆனா 100% சொல்றேன், நீங்க வந்து டேம் ஷுவரா சொல்லலாம் கால்சியம் உள்ள படியாது புதுசா. ஏற்கனவே படிஞ்சது வித்தின் த கப்புள் ஆஃப் மந்த்ஸ்ல ரிமூவ் ஆயிரும். டேம் ஷுவரா சொல்லலாம். இல்ல இது நாங்க ஃபீல் பண்றேன் சொல்றேன். இல்ல நான் பேஷனா ஃபீல் பண்றேன். இப்ப பைப்புக்குள்ள நான் அந்த பக்கெட்டை சொல்றேனே, அத நான் நாளைக்கு கூட போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஏன்னா அந்த பக்கெட்டுக்குள்ள இருந்த ஒரு லேயர் கூட இப்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சேதோ உடையன்னு நினைச்சிருந்தேன். அதாவது இது நல்லா இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு நல்லா இருக்குன்னு நானே ஒரு சர்ப்ரைஸா தான் பார்த்தேன் உண்மையிலே. அப்ப பார்த்தா ஃபுல்லா வெள்ளை ஆயிடுச்சு பக்கெட். இப்ப அப்ப ஏற்கனவே இருக்கு கால்சி. இது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப நம்ம டேபிள்ல வந்து எங்க சப்போஸ் சில பேர் வந்து பானையில வந்து சூடு பண்ணுவாங்க. சோ தண்ணி சூடு, உப்பு தண்ணி சூடு பண்றப்ப உள்ள வந்து ஒயிட் லைட் ஃபார்ம் ஆகும். இது ஆகாது. அதே மாதிரி ஹீட் யூஸ் பண்றாங்கல்ல, நீங்க ஹீட்டர் காயில எந்த ஹீட்டர் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் உள்ள வந்து வெள்ளை கலர் ஒரு லேயர் இருக்கும். 100% இருக்கும். நம்ம மேஜிக் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் எதுக்காக தான் கேக்குறேன். மேபி ஃபியூச்சர்ல ஃபார்ம் ஆகுது அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண 100% ஆகாது சார். டேம் ஷூரா சொல்றேன். ஏன்னா இவ்வளவு ஷூரா சொல்லணும்னா அவ்வளவு கான்ஃபிடன்ட் இல்லாம சொல்ல முடியாது இல்லையா. டேம் ஷூரா சொல்றோம், கண்டிப்பாக. என்ன ரீசன்னா, ரீசன் திரும்ப சொல்றேன், ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி நம்ம ரெடியூஸ் பண்றதுனால உள்ள போய் அது ஒட்டாது. ஓகே ப்ளீஸ். டேங்க்லயே பாத்தீங்கன்னா வாட்டர்ல சிலிக்கா லெவல் நிறைய ஜாஸ்தியா இருக்கும். இந்த சிலிக்கா மைக்கா மாதிரி அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா டேங்கோட சைடு வந்து டெபாசிட் ஆகி அதுவும் வந்து எனக்கு சிலிக்காவை பொறுத்தவரை எனக்கு 100% கான்ஃபிடன்ட் நான் சொல்லல. நம்ம சொல்றது ஹார்னஸ் மட்டும், ஸ்கேலிங் மட்டும். கால்சியம் ஸ்கேலிங் ப்ராசஸ் 100% நடக்காது. இது டேம் ஷூர். பட் சிலிக்கா மித்த பேராமீட்டர்ஸை பத்தி நம்ம சொல்ல, அதை பத்தி ரிசர்ச் பண்ணல. மேபி இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். இப்ப பண்ணது முடிக்க ஹார்னஸ் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா சொல்றோம். கால்சியம் அந்த வெள்ளை கலர்ல படியுதுல, படியாது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு தொட்டி இருக்கு, தொட்டில வந்து ஓர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, வரும்ல, அந்த பைப்ல வந்து சின்ன ஹோல் போட்டு அந்த இடம் ஃபுல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், பாத்துருக்கீங்களா? நிறைய பாத்துருக்கோம்ல. அது இனிமேல் இருக்காது. நம்ம இதை யூஸ் பண்ணாங்கன்னா இருக்காது, திரும்ப புதுசா ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் 100% டேம் ஷூரா சொல்றேன். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்ப எங்க ஆபீஸ்ல, எங்க ரூம்ல, டைரக்டர்ஸ் ரூம்ல ஒரு மீன் தொட்டி வச்சோம்ல. ஃபர்ஸ்ட் வேணுக்குனே கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணோம். இவ்வளவு பெரிய லேயர் வந்துச்சு ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணதுக்கு. கால்சியம் டெபாசிட் ஆச்சு. அப்புறம் அந்த தண்ணி எடுத்து கீழே ஓட்டிட்டு இப்ப மேஜிக் தண்ணி யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா
அந்த பழசும் ரெடியூஸ் ஆயிருச்சு. இப்ப ஃபார்ம் ஆகல. நீங்க இப்ப கூட வந்து பார்க்கலாம் மீன் தொட்டியை. இப்ப சார் என்ன ஐடியா சொன்னா, இன்னும் டைம் இல்லாம என்ன சொன்னா, இன்னொரு தொட்டியை வாங்கி வெறுமுக்க யூஸ் வச்சிருங்க, இது வந்து இந்த தண்ணி இது இந்த தண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பட் அதை கொஞ்சம் சால செஞ்சிடும். பட் இதுல நீங்க டேம் உள்ள பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கும், ஏற்கனவே கால்சியம் முடிஞ்சு புள்ளியா இருக்கும். ஆனா இப்ப மேஜிக் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேம் ஷூரா சொல்லலாம் வராது. இது இந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு நான் வீட்டுல வாலிஸ் எக்ஸாம்பிள் அடுத்து வச்சுக்கோ. இதை லைவா பாத்துக்கிட்டே இருக்கு டெய்லியும். மீனை பார்த்து சாப்பாடு போடுறதோட என்ன ஸ்கேலிங் ஆகுதா ரிமூவ் ஆகுதான்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அதனால கால்சியம் ஹார்ட்னஸ் ஸ்கேலிங் வந்து டேம் ஷூர் சார். நான் சொல்றது ரெஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர் சொல்றீங்களா. இப்ப நம்ம திருமணத்துல வந்தாரு உள்ள வந்து பெட்ரோல் வாடகைக்கு போகுமாங்க, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்ட்டு. So similarly நீங்க சிலிக்கான் சொல்றீங்க, அது நான் சொல்றேன். ஆனா we can say this harness scaling process damn sure control ஆகும் சார். கண்ட்ரோல் ஆகும், பலசு ரிமூவ் ஆயிரும். ஒன் ஃபார்ம் கல்ச்சர், மீன் பண்ண கோழி பண்ண எல்லாத்துக்கும். ஃபோர்த் ஒன்று 3H நாங்க வச்சிருக்கோம். அதாவது இன்னைக்கு நாங்க போய் அந்த கஸ்டமரை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு ரீசனுமே, இப்ப நீங்க போனீங்கன்னா இது ஒரு யூனிட்டுங்க எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்க ஹோட்டலுக்காகவே நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்குமா, உங்க ஹாஸ்பிட்டலுக்காகவே பண்ணிருக்கோம் ஹாப்பியா இருக்குமா. அதனால 3H பேர் வச்சிருக்கோம், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹாஸ்டல். இது மூணுக்குமே. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக நாங்க டெமோக்கு போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் பேர் வந்து எஸ்பிஆர் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு மதுரையில லொகேட் ஆயிருக்கு சார். வில்லாபுரம் சார், வில்லாபுரம் ஹவுசிங் போர்ட்ல. டாக்டர் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். டெமோக்குள்ள ஃபர்ஸ்ட் போனோடனே அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் நாங்க ஆன்சர் பண்ணிட்டே இருந்தோம். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்க டெமோ பீஸ் எடுத்து சரி தான் சார் எங்களோட கிட்டன் காமிச்சோன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி இந்த அரை அடி பைப்ல எப்படி உங்களுக்கு இவ்வளவு இது பண்ணுது, இது எப்படி மேஜிக். அவர் பேசுறதே வந்துட்டு எங்களுக்கு டக்குனு ஒரு மணி அப்செட் ஆயிடுச்சு. அதனால நாங்க விடல. நம்ம இவ்வளவு ஏன்னா நம்ம அவ்வளவு தூரத்துக்கு ப்ராடக்ட் வந்து நல்லபடியா வச்சிருக்கோம், ரிசல்ட்ஸ் நல்லா கொடுக்குது. அப்ப நம்ம அவர்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு, சார் நீங்க ஒரு நிமிஷம் நீங்க டெமோ மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரை மணி நேரம் எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நானு, ராஜா சார், காவியா மேம் 3 பேர் போயிருந்தோம். சீனியர் டாக்டர் அவரு. அப்புறம் போயிட்டு டெமோ பார்த்த பிறகு ஆக்சுவலா டெமோக்குன்னு சில மெத்தடாலஜி இருக்கு. சரியா அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணலன்னா கூட அதுல ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஆனா சோப்பு கதையை சொல்றேன். நாங்க வந்து டிடர்ஜென்ட் சோப் நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். அதுல வந்து ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும்ன்றது அவர் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் உங்க சோப்ல வந்து நீங்க நிறைய நுரத்தன்மை வரும், அதனால நீங்க அதை கொண்டு வருவீங்க. நான் யூஸ் பண்ற சோப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் எடுத்து யூஸ் பண்ணாரு. அவரோட சோப்பு லக்ஸ் என்னமோ யூஸ் பண்ணாரு. பார்த்தா அதுலயே ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அவர் 2 செகண்ட் வந்து உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேமும் டாக்டர் தான், அவங்களையும் கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, நான் வாயை கூப்பிட்டு பாக்குறேன், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி பாக்கலன்னாங்க. நீ பண்ணி பாரு அப்படின்னாரு. நான் எங்களை எதுவும் சொல்லதான் போறாருன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தோம். அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்த்துட்டு எங்களை இங்க கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளவு நல்ல ப்ராடக்ட் நீங்க ஏன் இவ்வளவு ரீச் பண்ணாம இருக்கீங்க எங்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் கேட்கிறோம். இல்ல எனக்கு நான் வந்து இருக்கிறதுலே சீனியர் டாக்டர், நான் நிறைய பேரை ரெஃபர் பண்றேன், நீங்க நெக்ஸ்ட் வீக் எனக்கு இதே பீஸை எனக்கு இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப 10 ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. டெமோ போயிட்டு நாங்க ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க டெக்னிக்கலா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டாக்டர்ன்றப்போ. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இருந்தது. இனி அப்கமிங் வீக்ஸ்ல எங்களுக்கு வந்து உட்கார்றது கூட டைம் இருக்காது. நாங்க டக்குன்னு இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபேமிலி நீங்களும் சேர்ந்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பைப்பு 1.5 இன்ச் பைப்பு 1 இன்ச் 3/4 இன்ச் 4 டிவிஷன்ல வச்சிருக்கோம். அப்ளிகேஷன் சைட்ல 15 வச்சிருக்கோம். சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், ஃபார்ம் கல்ச்சர்ஸ் 3H. அப்புறம் வீட்டுக்கு பொறுத்தவரை டொமஸ்டிக் எடுத்துட்டோம்னா ஹோல் வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஹீல்டுன்னு சொல்றோம். ஒரு ஃபுல் வீட்டுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் போதும்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் ரெஸ்ட் ரூம் சொல்றோம் தனியா. ஆர்ஓ பிளான்ட்டுக்கு மட்டும் ஆர்ஓ பிளான்ட் தனியா, வாஷிங் மிஷின் பண்ணி தனியா, வாஷிங் மிஷின் மட்டும் தனியா, அப்புறம் கார் வாஷ், பைக் வாஷுக்கு தனியா. இந்த மாதிரி நம்ம யூனிக்கா அப்ளிகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல யூஸ் பண்ணிருக்கோம். பிரைஸ் எப்படி பண்றோம்னா, இந்த 2.5 இன்ச் பைப்னா 44,999 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. 44,999. இது 1.5 இன்ச்னா 34,999 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. 1 இன்ச் பைப்ல 2 இருக்கு. 1 இன்ச் பைப்ல ஒன்னு வந்து ரெஸ்ட் ரூம் போறது, அது வந்து 29,999 வித் ஜிஎஸ்டி. அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து 9,999 வித் ஜிஎஸ்டி. அகைன் ஆர்ஓ பிளான்ட் வந்து 4,999 வித் ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரைஸ், எம்ஆர்பி பிரைஸ் வித் ஜிஎஸ்டி வி கேன் சே. வாட்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இப்ப இதான் என் பைப், உள்ள பைப் அப்படியே தான் இருக்கும். அந்த பைப்ல போய் சீரியஸா மாட்ட போறோம், அவ்வளவுதான். அந்த பைப்ல என்ன ஹெச்பி விஸ்டாண்ட் பண்ணுதோ அது விஸ்டாண்ட் பண்ணும். இப்போ இது வந்து 1 to 3 HP சொல்றோம், இது 3 HP to 7 HP. we cannot say in terms of the liters per minute ல நம்ம சொல்லல, LPM ல நம்ம சொல்லல. LPM வந்து ஃப்ளோ எப்படினாலும் இருக்கலாம். ஒரு வாட்டர் பைப்புக்குள்ள என்ன போகுமோ அது நம்ம இதுக்குள்ள போகும் அப்படின்னு சொன்னோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அதனால வித் ரெஸ்பெக்ட் டு தி மோட்டர் சைஸ் வி கேன் சே 1 HP to 3 HP, 3 HP to 7 HP அப்படி மாதிரி நம்ம டிஃபைன் பண்றோம். ரைட். ஸோ இதான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் தி மிஷின். நம்ம இந்த நம்மளுடைய கவர்லேயே போட்டிருக்கோம்.
என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், இது வந்து ஏபிஎஸ்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்றோம். எதுக்குன்னா டெம்பரேச்சர் வந்து விஸ்டாண்ட் பண்றதுக்காக. உள்ள யூஸ் பண்றது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாமே நம்ம பாக்ஸ்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்போம். என்ன டைமென்ஷன்ஸ், எவ்வளவு ஹெச்பி மோட்டர் வந்து விஸ்டாண்ட் பண்ணும், இது எல்லாமே அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரிசர்ச் படி ஒரு கோழி வந்து 1 கிலோ வளருது அப்படின்னா நம்ம மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தண்ணி குடிச்சு அந்த ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா 1 கிலோ 200 கிராம் வரும்னு சொல்றாங்க. இது வந்து ரிசர்ச் பண்ணி அந்த டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்ப ஃபார்ம் கல்ச்சர் ஒரு நாள், இன்னொரு நாள் வந்து லைக் கார் வாஷ். இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ஆர்ஓ கார் வாஷ்னு வருதா, பார்த்திருப்பீங்க. ஆர்ஓ கார் வாஷ், கார் வாஷ் இடத்துல அவ்வளவு தேவைப்படுது அவங்களுக்கு. அது மாதிரி 7 நாள்ல 6 நாளுக்கு 6 நாள்ல 5 நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா பிரிச்சு அந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் அமேசிங்கா இருக்கும். மேபி ரிசல்ட் வரதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும். ஏன்னா நீங்க ஹோட்டல்லாம் போறீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க. இப்போ ராஜாலாம் நல்லா டாஸ்கா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் இமீடியட்டா சொல்ல மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சர்வீஸ் ஒருத்தரை பார்ப்போம், அவர் நாளைக்கு ஒரு மேனேஜர் சொல்லுவார், அப்புறம் மேனேஜர் போய் பார்ப்போம், அப்புறம் அங்க ஒரு ஜிஎம் சொல்லுவார், ஜிஎம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட போவார். ஸோ 4 சிட்டிங் வேணும், 4 சிட்டிங்க்கு 4 வாரம் ஆயிரும். ஆனா கீப் ஆன் டச்லயே நம்ம இருந்துட்டே இருப்போம், இருக்கும்போது ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைன் மூவ் பண்ண நல்லா இருக்கும். டொமஸ்டிக் போனோம்னா டொமஸ்டிக் எல்லா வீட்லயும் வாபாவான்னு கூப்பிட்டு கேட்கற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஐடியா. நீங்க வந்திருக்க இப்போ டீலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணவங்க வந்து 1 2 3 4 5 இருக்கீங்க. உங்களுடைய சின்ன பிளான் என்ன அப்படின்னு நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை, பட் இந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி எங்க ஃபீல்டு எப்படி இருக்கு, எங்க ஏரியா எப்படி இருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கல்ச்சர்ஸ் நிறைய இருக்கும், இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கும், சில இடத்துல குறைச்சிருக்கும். ஸோ இந்த டீவியேஷன்ஸ் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். பண்ணீங்கன்னா வில் கிவ் ஈவன் டெக்னிக்கல் சப்போர்ட், ஈவன் மார்க்கெட்டிங் சப்போர்ட், ஈவன் ப்ரொமோஷன் சப்போர்ட் வேணாலும் வி கேன் டூ. அண்ட் சிமிலர்லி ஐ ரெக்வெஸ்ட் யூ ஃப்ரம், நீங்க வந்து அந்த ஏரியாவில் வந்திருக்கனால உங்க இப்போ எக்ஸிபிஷன் ஏதாச்சும் இப்போ போடுறதா இருக்காங்க அப்படின்னா, உங்க இப்போ மதுரையில் போட போறாங்க, நாங்கள் ஸ்டால் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ அது மாதிரி உங்க ஏரியாவில் பண்றோம், உங்க நியர் பை திருச்சியில் பிரதர் உங்க ஏரியாவில் பண்றீங்கன்னா நம்ம வில் டிஸ்கஸ் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு யார் யார் என்னென்ன ஷேர் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க யார் ஆல் போட் பண்ணா வி கேன் டூ. அது வந்து நிறைய லீட்ஸ் வரும், நிறைய இன்புட் வரும். அது மேபி வர லீடு வந்து ஒரு நாளையும் வரலாம், ஒரு வாரத்துலையும் வரலாம், ஒரு மாசத்துலையும் வரலாம், 6 மாசத்துலையும் வரலாம், ஒரு வருஷம் கண்டிப்பா வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸிபிஷன் எது போடுறதுனாலும் ப்ளீஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு we can finally do. ஏன்னா நான் எப்பயே சொன்ன மாதிரி we have the responsibility to explain this product, this technology to people. நாளைக்கு 5 கம்பெனி வரலாம், 10 கம்பெனி வரலாம், பட் எல்லாத்துக்கும் ஆரம்பமா நம்ம சொன்னதா இருக்கட்டும், பட் நம்ம ஸ்ட்ராங்கா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருப்போம். ரைட்? ஆனந்தம் ஆனந்தத்தை தரும், ஆனந்தம் செல்வத்தை தரும். அந்த ஆனந்தத்தை மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர் தருகிறது.